பகுதியில் முதலாவதாக தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் யூஎம் கமால் அப்துல் நாசர் அவர்களுடைய செல்வ புதல்வர் மௌலவி ஹாஃபிஸ் ஆலி யூகே முகமது யூசுப் ஆலி பைசி அவர்களுக்கு பைசி சனதையும் டிசிஏ சான்றிதழையும் காலி சான்றிதழையும் சங்கேக்குரிய நம்முடைய கல்லூரியின் துணை முதல்வர் என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை முகமது இக்பால் அசத் அவர்கள் வழங்குவார்கள். இவர்களுக்கு மதரசாவினுடைய பரிசுகளை சங்கேக்குரிய சீனாத்தான் ஆகியார்கள் வழங்குவார்கள். அவர்களுடைய செல்வ புதல்வர் மௌலவி கே பயாசுத்தீன் ஆலி அவர்கள் பைசி சான்றிதழை பெறுகின்றார்கள். தென்காசி மாவட்டம் வடகரை மௌலானா மௌலவி முகமது அலி அசர் அவர்களுடைய செல்வ புதல்வர் மௌலவி காலியும் சைபுல்லா ஆலி அவர்களுக்கு பதவி சான்றிதழையும் டிசிஏ சான்றிதழையும் கொடுக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி ஏ ரஹமத்துல்லா அவர்களுடைய அன்பு மகனார் மௌலவி ஆர் ஆலிதுர் ரஹ்மான் அவர்கள் பைசி சான்றிதழையும் காலி மற்றும் டிசிஏ சான்றிதழையும் பெறுகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் மண்டலம் ஏ ஜாபர் சாதி அவர்களுடைய அன்பு மகனார் மௌலவி கே முகமது ஹசன் ஆலி அவர்கள் பைசி மற்றும் டிசிஏ சான்றிதழை பெறுகிறார்கள். அடுத்து மதரசாவுடைய பரிசுகளை பைதுல் அன்வார் அரபிக் கல்லூரியுடைய நிர்வாக குழு உறுப்பினர் எங்களுடைய அன்பு அண்ணன் சென்னை ஸ்டீல் ட்ரேடிங் கார்பரேஷனுடைய அதிபர் அல்ஹாஜ் ஜே ஷமீல் காசிம் அவர்கள் இந்த மாணவர்களுக்கு மதரசாவின் பரிசுகளை அவர்கள் வழங்கி எங்களை கண்ணியப்படுத்துவார்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஜமியாபாத் எம் ஜெய்னுல் ஆபிதீன் அவர்களுடைய அருமை மைந்தர் மௌலவி ஹாஃபிஸ் கே முகமது ஆலிம் அவர்களுக்கு பைசி மற்றும் டிசிஏ சான்றிதழ் வழங்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் ஆர்டிஎஸ் அப்துல் மஜீத் அவர்களுடைய செல்வம் மைந்தர் மௌலவி எஸ் முகமது ஷாஹித் ஆலிம் அவர்கள் பைசி சான்றிதழை பெறுகிறார்கள். தென்காசி மாவட்டம் தென்காசி கே ஷேக் முகமது அவர்களுடைய அருமை மகனார் மௌலவி ஹாஃபிஸ் ஆலி எஸ் முகமது உசாமா அவர்கள் பைசி மற்றும் காலி சான்றிதழை பெறுகிறார்கள். திருவள்ளுவர் மாவட்டம் ஜமியாபாத் ஏ முகமது சுபேர் அவர்களுடைய அருமை மைந்தர் மௌலவி ஹாஃபிஸ் எம் முகமது இசாம் அவர்கள் பைசி சான்றிதழை பெறுகிறார்கள். தேனி மாவட்டம் கம்பம் எம் ராஜா முகமது அவர்களுடைய அருமை மகனார் மௌலவி ஆர் அகமது தௌஃபீக் ஆலிம் அவர்கள் பைசி மற்றும் டிசிஏ சான்றிதழை பெறுகின்றார்கள். அடுத்து மதரசாவினுடைய பரிசை சங்கேக்குரிய நம்முடைய எம்பி அவர்கள் தலைமையாக கேட்டுக்கொள்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பாக்கம் எஸ்கே ஜாகிர் ஹுசைன் அவருடைய அருமை மகனார் மௌலவி ஹாஃபிஸ் ஜே சையது முகமது இப்ராஹிம் ஆலிம் அவர்கள் பைசி சான்றிதழை பெறுகிறார்கள். இவர்கள் சங்கேக்குரிய தாம்பரம் கவுன்சிலர் முகமது யாக்குடைய உறவினர். தென்காசி மாவட்டம் மேட்டூர் ஜனாப் அஜீஸ் கான் அவருடைய அருமை மகனார் மௌலவி ஏ அமீன் ஷாருக் கான் அவர்கள் பைசி மற்றும் டிசிஏ சான்றிதழை பெறுகின்றார்கள். தென்காசி மாவட்டம் வடகரை மௌலவி முகமது இஸ்மாயில்
மோதியே முகமது இஸ்மாயில் ஆலிம் அவர்கள் பயிற்சி மற்றும் டிசிஏ சான்றிதழை பெறுகின்றார்கள். அடுத்து மதரசாவினுடைய பரிசை பைசுல் அன்வார் அரபி கல்லூரியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் கயத்தால் எங்களது அன்பு அண்ணன் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்குளத்தூர் ஏ ஜமால் முகமது அவர்களின் மகனார் மௌலவி ஹாஃபிஸ் ஏ அப்துல் பாசித் அவர்கள் ஆலிம் பயிற்சி சான்றை பெறுகின்றார்கள். கேரள மாநிலம் பாலக்காடு ஜனாப் மர்ஹூம் முஹித்தீன் அவர்களின் அன்பு மகனார் மௌலவி சி எம் சுபேர் அவர்கள் பயிற்சி சான்றிதழை பெறுகின்றார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் காமராஜபுரம் மௌலவி ஹாஃபிஸ் ஏ அப்துல் ஹக்கீம் அவர்கள் பயிற்சி சான்றிதழை பெறுகின்றார்கள். திருச்சி மாவட்டம் படத்துக்காட்டு மருகும் ஏ முகமது ஹனீஃபா அவர்களுடைய அருமை மகனார் மௌலவி எம் அபூபக்கர் சித்திக் அவர்கள் பயிற்சி சான்றிதழை பெறுகின்றார்கள். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் திவான் பக்கீர் அவர்களுடைய அருமை மகனார் மௌலவி டி ஷாவுல் ஹமீத் அவர்கள் பயிற்சி சான்றிதழை பெறுகிறார்கள். அவர்கள் நம்ம மனசாவில் திருமண முடித்ததற்கு பின்னால் ஏதாவது வந்து ஓதி பட்டவார்கள் மக்கள் கடவுள் முன்மாதிரியே ஏற்படும். அடுத்து பட்டமளிப்பு மாசம் முகமது அபு ஹுரைரா அவர்கள் வழங்குவார்கள். தென்காசி மாவட்டம் வடகரை ஏ முகமது சபீக் அவர்களுடைய அருமை மகனார் மௌலவி எம் ஏ அபூபக்கர் சித்திக் ஆலிம் அவர்கள் பாசில் பயிற்சி சான்றை பெறுகின்றார்கள். தென்காசி மாவட்டம் வடகரை எம் முகமது மக்தூம் அவர்களுடைய அருமை மகனார் மௌலவி எம் முகமது யூசுப் ஆலிம் வாகி அவர்கள் பாசில் பயிற்சி சான்றை பெறுகின்றார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மருத்துவ ஜவஹர்லா அவர்களின் அருமை மகனார் மௌலவி கே நல்ல இப்ராஹிம் கனி ஆலிம் அவர்கள் பாசில் பயிற்சி சான்றை பெறுகின்றார்கள். தென்காசி மாவட்டம் சாம்பல் வடகரை மருத்துவ டி கனி அவர்களின் செல்வம் மைந்தர் மௌலவி கே ஜலாலுதீன் ஆலிம் அவர்கள் பாசில் பயிற்சி சான்றை பெறுகின்றார்கள். அடுத்து மதரசாவினுடைய பரிசை அல்ஹாஜ் முஹிபுல் உலமா என் முகமது காஷி குரான்பேட்டை ஆகியார் அவர்கள் வழங்குவார்கள். கேரளா பாலக்காடு பழைய வெக்கடி ஊரை சார்ந்த சங்கைக்குரிய மொழிமுட்டி ஆகிய அவருடைய அருமை மகனார் மௌலவி உஸ்மான் அலி பாசில் பயிற்சி சான்றிதழை பெறுகிறார்கள். கேரளா பாலக்காடு செங்கனியூர் ஷேக் முகமது அவர்களின் அருமை மகனார் மௌலவி ஷரஃபுதீன் ஆலிம் அவர்கள் பாசில் பயிற்சி சான்றிதழை பெறுகிறார்கள். கேரளா பாலக்காடு சம்பக்காடு ஊரை சார்ந்த கபீர் அவர்களுடைய அருமை மகனார் மௌலவி அப்துல் ஆலிம் அவர்கள் பாசில் பயிற்சி சான்றிதழை பெறுகிறார்கள். கேரளா பாலக்காடு சக்கரம்பலம்பு மௌலவி தாவூத் ஹக்கீம் ஆலிம் அவர்கள் பாசில் பயிற்சி சான்றிதழை பெறுகிறார்கள். பட்டமளிப்பு ஆகியவர் இவர்களுக்கான பரிசை இதனுடைய அன்பு சகோதரர் மண்டலி எம் ஏ முகமது இப்ராஹிம் அவர்கள் வழங்குவார்கள். தென்காசி மாவட்டம் ஏ முகமது ஹுசைன் அவர்களுடைய அருமை மகனார் ஹாஃபிஸ் எம் ஹாஜா சித்திக் அவர்கள் ஹாஃபிஸ் சான்றை பெறுகின்றார்கள். தென்காசி மாவட்டம் மேலும் ஏமன்பட்டியை சேர்ந்த எஸ் ஷேக் மைதீன் அவர்களுடைய அருமை மகனார் ஹாஃபிஸ் எஸ் ஷாகிதுல் இம்ரான் அவர்கள் ஹாஃபிஸ் சான்றை பெறுகின்றார்கள். புனிதமான இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அத்தனைவர்களுக்கும் நன்றி. வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கு எங்களது மனமோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். முடிந்ததற்கு பின்னால்
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم اجعل جمعنا جمعا مرحوما وتفرقنا تفرقا مباركا معصوما لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا محروما اللهم اكفنا شر الظالمين شر الحاسدين وانصرنا على القوم الكافرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين وصل على حبيبك نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين وسلم تسليما